இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 32. நல்ல குணத்தை உருவாக்குதல். சோர்வடையாத தளராத முயற்சி. நல்ல குணம் தானாகவே வந்துவிடுவதில்லை. ஒருமுறை கோபப்படுவதனாலோ ஒரு தவறான செய்கையினாலோ அது நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதே செயல் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பொழுது அது பழக்கமாகி விடுகிறது. குணத்தை அதன்படி நன்மைக்கோ தீமைக்கோ வடிவமைக்கிறது. சோர்வுறாமல் தளராது தொடர்ந்து ஏறெடுக்கப்படும் முயற்சியினால் குணம் உருவாகிறது. ஒவ்வொரு திறனையும் தாளந்துகையும் தெய்வ மகிமைக்கென்று பயன்படுத்துவதனாலும் குணம் மேம்படுகிறது. இதை நாம் செய்ய நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நமது தாளந்துகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அநேகர் இதை செய்யாதபடி சூழ்நிலைக்கும் தங்களது ஆசைகளுக்கேற்ற விதத்திலும் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் கெட்டவர்கள் என்பதனால் அவர்கள் இப்படி நடக்கவில்லை. மிக சிறப்பானவைகளை வாலிப பிராயத்திலேயே செய்ய தேவன் விரும்புகிறார் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. நமது குணங்களில் வளருபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுவே தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் நான் செய்கின்ற முதல் கடமையாகும். சிருஷ்டிகர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு திறமையும் பரிபூரணத்தையும் அடைய நாம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் நம்மால் முடிந்த அளவிலான நன்மையை செய்பவர்களாக இருப்போம். நமது குணங்களை சுத்திகரித்து தூய்மைப்படுத்திக் கொள்ள கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவை. நமது குறைகளை கண்டு கொண்டு திருந்திக் கொள்வோம். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வோம். தேவன் அருளுகிற வல்லமைகளை வளர்த்தல். ஒவ்வொரு மனிதனும் தனது குணத்தை அவனே வரையறுத்துக் கொள்கிறான். குணம் என்ற சித்திரத்தை வரையும் ஓவியனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அப்படம் மேலும் வரையப்படுகிறது, முழுமையை நெருங்குகிறது. ஒவ்வொரு நாளும் நமது குணத்தை எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி தேவ வார்த்தை சொல்லுகிறது. நித்திய கன்மலையின் மேல் அது கட்டப்பட வேண்டும். நமது வேலை எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை காட்டும் காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. தேவன் கொடுத்திருப்பவைகளை வளர்த்து கொள்வதற்கு இதுவே காலம். உபயோகமான ஒரு குணத்தை இவ்வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம் குணத்தை பலப்படுத்தி அதை மேலும் திறப்படுத்தும். கிறிஸ்துவை உண்மையில் விசுவாசிப்பவர்கள் தெளிந்த புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். தேவனது கண்கள் தங்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்வார்கள். எல்லா மனிதர்களின் நீதிபதி ஒவ்வொருவரின் ஒழுக்கத்தையும் அளந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பரலோகவாசிகள் எப்படிப்பட்ட குணம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க காத்து கொண்டிருப்பதையும் மறக்க மாட்டார்கள். ஒவ்வொரு செயலின் தாக்கம். வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் குணத்தின் மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல குணம் ஐஸ்வர்யங்களையும் காட்டிலும் விலையுறந்தது. இதை உருவாக்கி கொள்ளும் வேலையை விட உன்னதமான பணி எதுவும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சூழ்நிலையினால் உருவாக்கப்படும் குணமானது மாறிக்கொண்டே இருக்கும். எதிரும் புதிருமாக இருக்கும். சீரானதாகவும் இருக்காது. இத்தகைய குணத்தை உடையவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் உயரிய குறிக்கோளும் இல்லாதவர்களாக இருப்பர். மற்றவர்களது குணங்களின் மேல் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. வல்லமையற்றவர்களாகவும் நோக்கமற்றவர்களாகவும் வாழ்வர். தேவன் காட்டியிருக்கும் வழி. தேவன் நமக்கு காண்பித்திருக்கும்படி நமது குணங்களை உருவாக்கி கொள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கல்லையும் சரியாக பொருத்த வேண்டும். தேவைப்படுபவைகளை ஒவ்வொன்றாக சேர்த்து அதை அழகாக்க வேண்டும். தேவ வழிநடத்துதலின்படி குறைகளை கண்டுபிடித்து சரி செய்து கொள்ள வேண்டும். சுவற்றில் ஒரு விரிசல் இருந்தால் கட்டிடத்தில் குறை இருப்பதை புரிந்து கொள்கிறோம். நமது குணம் என்ற கட்டிடத்திலும் விரிசல்கள் அடிக்கடி காணப்படும். இக்குறைகள் சரி செய்யப்படாவிட்டால் சோதனை என்ற புயல் அடிக்கும் பொழுது வீடு விழுந்துவிடும். தேவன் அங்கீகரிக்கும்படி ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கான பலத்தையும் பகுத்தறிவையும் காலத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவரது ஒவ்வொரு பிள்ளையும் நல்லதொரு குணத்தை கட்டிக்கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். மாசற்ற தூய்மையான செயல்களினாலும் உன்னதமான பண்புகளினாலும் நிறைந்த சீரான ஒரு ஆலயமாக நம்மை முன்னிறுத்த தேவன் விரும்புகிறார். இவ்வாலயம் மனிதர்களாலும் தேவனாலும் கனப்படுத்தப்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். குணத்தை கட்டுகையில் கிறிஸ்துவின் மேல் நாம் கட்ட வேண்டும். அவரே நிலையான அஸ்திபாரம். அஸ்திபாரம் அசைக்கப்பட முடியாத ஒன்று. உபத்திரவும் சோதனையும் புயலை போல் இவ்வீட்டின் மேல் அடித்தாலும் நித்திய கன்மலையின் மேல் கட்டப்படுவதனால் இது அசையாது. கிறிஸ்துவுக்கென்று ஒரு அழகான கட்டிடமாக ஒவ்வொருவரும் வளர வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஜீவியத்தின் எல்லா பலன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு தரப்பட்டிருக்கிற தாளந்துகளை
நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் வழியாகவே ஒரு சீரான குணம் நமக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. பொன்னாகவும் வெள்ளியாகவும் விலைமதிப்பற்ற கற்களாகவும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டவைகளை நமது அஸ்திபாரமாக அமைத்துக் கொள்வோம். தேவனுடைய சுத்திகரிக்கும் அக்கினியின் சோதனையை இந்த அஸ்திபாரம் கடந்து செல்லும். குணத்தை கட்டுவதில் கிறிஸ்துவே நமது மாதிரியாக இருக்கிறார். சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல குணத்தின் முன் மாதிரியாக தானியேலின் வாழ்க்கை இருக்கிறது. இது நம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. குறிப்பாக வாலிபருக்கு விசேஷித்த பாடங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய நியமங்களுக்கு சற்றும் விலகாமல் கீழ்ப்படிய வேண்டும். சரீரத்திற்கும் மனதிற்கும் இது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். கட்டுப்பாடுடன் இருக்கும் பழக்கங்களில் சிறு வயது முதல் தானியேல் தனது பெற்றோர்களால் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார். இயற்கையின் ஆரோக்கிய விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை கற்று இருந்தார்கள். இதுவே தானியேலின் பழக்கமாக மாறியிருந்தது. நமது புசிப்பும் குடிப்பழக்கங்களும் நேரடியாக நமது சரீரத்தையும் மனதையும் ஒழுக்கத்தையும் பாதிக்கின்றன என்பதும் தானியேலுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் தனக்கு கொடுத்திருந்த எல்லா திறமைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார். தேவனிடமிருந்து பெறப்பட்ட ஈவாக இவைகளை பாவித்து எச்செயலினாலும் அவரது திறமைகளை முடமாக்கி விடக்கூடாது என்பதையும் மறவாமல் இருந்தார். அவர் சரியான பாடங்களை கற்றுக்கொண்டார். தேவ பிரமாணத்தை தன் இதயத்தில் நிலைநிறுத்தி பயபக்தியுடன் வாழ்ந்தார். முதல் இடத்தை தேவனுக்கு கொடுத்திருந்தார். அவர் சிறை பிடிக்கப்பட்ட பிறகும் இந்த புது இடத்தின் ஆரம்ப கால அனுபவங்களிலும் அவருக்கு இன்னொரு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அரசவையின் மகத்துவங்களுக்குள்ளும் அங்கிருந்த மாய்மாலங்களுக்குள்ளும் அஞ்ஞான மார்க்கத்திற்கும் பழகி கொண்டார். ஒரு வினோதமான பள்ளியாகவே இது இருந்தது. ஆயினும் உழைப்பிற்கும் உத்தமத்திற்கும் புத்தி தெளிவுடன் செயல்படுவதற்கான ஒரு ஆயத்தத்தை இங்கு பெற்றுக்கொண்டார். தீமையினால் சூழப்பட்டிருந்தாலும் அதனால் மாசுபடாதவராகவே இருந்தார். தானியேலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் சிறு பிராயத்தில் ஒரு நல்ல கல்வியும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இது அவர்களுக்கு பெரிய நன்மையாக இருந்தது. இதனால் மட்டுமே அவர்கள் சிறந்து விளங்கவில்லை. அவர்கள் சுயமாக செயல்பட வேண்டிய நேரம் வந்தது. அவர்களது எதிர்காலமும் அதை சார்ந்திருந்தது. ஆயினும் அவர்கள் சிறு வயதில் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு உண்மையாய் இருக்க முடிவெடுத்தனர். ஞானத்தின் ஆரம்பமான தேவனுக்கு பயந்து நடக்கும் குணம் அவர்களது மேன்மையின் அடித்தளமாக அமைந்தது. தேவ ஆவியானவர் அவர்களின் உயரிய உன்னத நோக்கத்தை பலப்படுத்தினார். உயரிய இலக்கு இருத்தல் வேண்டும். இன்றைய வாலிபரும் தானியேல் நின்றதைப் போல் நிற்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒவ்வொரு நரம்பின் மற்றும் தசையின் முழு வல்லமையும் பிரயோகித்து செயல்பட்டால் அவரை போல் நிற்கலாம். கன்றுக்குட்டிகளாக வாலிபர்கள் இருப்பதும் தேவ சித்தமல்ல. ஏணியின் உயரமான படியையும் ஏறி அதிலிருந்து தேவ ராஜ்யத்திற்குள்ளாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதே தேவனின் நற்குணத்தின் முக்கியத்துவத்தை வாலிபர்கள் புரிந்து கொண்டார்கள். தேவ ஆய்விற்கு முன்பாக நிற்கத்தக்கதாக தங்கள் பணிகளை நிறைவேற்றுவார்கள். பலவீனப்பட்டு தாழ்ந்திருப்பவர்களும் கூட விடாமுயற்சியுடன் சோதனைகளை மேற்கொண்டு தேவ ஞானத்தை தேடி நினையாத உயரத்தையும் எட்டலாம். சிறு கடமைகளிலும் உண்மையாய் இருக்க தீர்மானித்து அந்த நோக்கத்துடன் செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். கேடான பண்பு நலன்கள் பலப்படவிடக்கூடாது. வாலிபர்களும் ஒழுக்கத்திற்கு ஏதுவான ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு முன்மாதிரியாக இருக்கும் எல்லா காலத்தை சேர்ந்த எல்லோருக்கும் தெய்வீக உதவியை கொடுப்பதற்குமே இயேசு வந்தார். கடிந்து கொள்ளுதலுக்கும் அறிவுரைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும். குணத்திலும் பழக்க வழக்கங்களிலும் நடத்தையிலும் குறையுள்ளவர்கள் அறிவுரைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் செவி கொடுக்க வேண்டும். இவ்வுலகம் தேவனின் பட்டறை. பரலோக ஆலயத்தில் பயன்படக்கூடிய ஒவ்வொரு கல்லும் வடிவமைக்கப்பட்டு பளபள பூட்டப்பட வேண்டும். விலையேற பெற்ற கல்லாக அது மாறும் வரை இது நடந்தாக வேண்டும். பிறகே தேவனது கட்டிடத்தில் அதன் இடத்தை அது நிரப்பும். தேவன் நம்மை பயிற்றுவித்து ஒழுங்குபடுத்த நாம் அனுமதியாவிட்டால் பயனற்ற கல்லாக வீசி எறியப்படுவோம். உங்களது குணத்தில் அதிக வேலை செய்யப்பட வேண்டியதாக இருக்கலாம். நீங்கள் ஒரு முரடான வடிவமற்ற கல்லாக இருக்கலாம். தேவனது ஆலயத்தில் உங்கள் இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல சதுரமாக வடிவமைக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். சுத்தியும் உளியும் கொண்டு உங்களது குணத்தின் கூர்மையான ஓரங்களை வெட்டி எடுத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் இடத்தை நிரப்ப நீங்கள் ஆயத்தமாகும் வரையிலும் இது நடக்கும். எந்த மனிதனாலும் இந்த வேலையை செய்ய முடியாது. தேவனால் மட்டுமே இதை செய்து முடிக்க முடியும்.
தேவையற்ற எந்த அடியையும் அவர் அனுமதிப்பதில்லை என்பது உறுதி. ஒவ்வொரு அடியும் அன்பினால் விழுகிறது. உங்களது நித்திய மகிழ்ச்சிக்கென்று இது சம்பவிக்கிறது. அவர் உங்கள் வீனங்களை அறிந்திருக்கிறார். உங்களை சீரழிக்க அல்ல, சீராக்கவே செயல்படுகிறார். ஆமேன்.